ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதிய கல்வி சேனலில் 6ஆம் வகுப்பு ஓகேங்களா, இயல் 9 அந்த டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை ஈஸியாக இருக்கும், ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த லெசனுக்கான கிளாஸ் இப்போ எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து இதுக்கான கொஸ்டின்ஸ் நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, ஓகேங்களா, அப்படின்னு சொன்ன ஒரு கவிஞருடைய மொழிபெயர்ப்பு பாடலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். இரக்கம் அப்படின்னா ஒரு தலை சிறந்த பண்பு. ஓகேங்களா? மனிதர்களிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்திலுமே நம்ம இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி அது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா? இதனால தான் சான்றோர் இந்த மாதிரி போற்றும் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, இரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. அப்படி உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று கருதியவர் யார்? புத்தர். ஓகேங்களா? இதிலே 2 கொஸ்டின் இருக்குது. தலை சிறந்த பண்பு எது? இரக்கம். ஓகேங்களா? ஓகே, 2வது கொஸ்டின், உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? புத்தர். ஓகேவா? இப்போ முன்கதை பாருங்க. ஓகே, இந்த புத்தர் வந்து அரச வாழ்க்கையை திறந்துட்டு அரண்மனையை விட்டுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பிம்பிசார மன்னன் யாகம் நடத்துறதுக்காக ஆடுகள் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. அவற்றை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு ஆட்டின் நடுவில் ஒரு ஆடு வந்து ரொம்ப வலியால் துடிச்சிட்டு இருக்கு, நடக்கவே முடியல. அதை பார்த்தோன்னே புத்தருக்கு கொஞ்சம் சோகமாயிருச்சு. அந்த ஆட்டை எடுத்து தன்னுடைய தோள் மேலே வச்சுக்கிட்டு அந்த யாகம் பிம்பிசார மன்னனுடைய யாகம் நடக்குது இல்லை, அங்கே போகிறாரு. அங்கே போய் மன்னனுக்கும் கூறும் அறிவுரைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து, இவர் போய் அங்கே ஆட்டை தலைமையில் வச்சுக்கிட்டு நின்ன உடனே, தோளில் வச்சுக்கிட்டு நின்ன உடனே அங்கே நின்றவர் கண்டு நடுங்கினரே. நின்றவர்கள் எல்லாம் அவரை பார்த்து நடுங்குறாங்க. ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே. அவருடைய நேரில் நிற்கவும் எல்லாருமே அஞ்சுறாங்க. துன்ற கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அந்த கருணை நிறைந்த வள்ளல் புத்த பிரான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் எல்லாருமே கேட்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். அப்படின்னா ஒரு வாழ்கிற ஒரு ஜீவனுடைய உயிரை எடுக்கிறது இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஈஸியானது. ஆனால் வீழும் அப்படின்னா நிலத்தில் வீழ்ந்த உடலை, ஒரு இறந்து போன உடலை மேலே எழுப்புறதுக்கு அந்த தேவன் நினைத்தாலும் முடியாது அப்படிங்கிறாரு. அதேமாரி ஏன்னா ஒரு ஆடு, ஓகேங்களா, ஆடு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஆடு இறந்துச்சுன்னா திரும்ப அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அந்நேதையாம். ஓகேங்களா? எல்லாருமே தம்முடைய ஒரு உயிரை வந்து பாதுகாக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதேமாரி பாரில் அப்படின்னா உலகம். ஓகேங்களா? உலகத்தில் கூட எறும்பு உயிர் பிழைக்க படும் பாடு வந்து நம்ம முழுசாக பார்த்துருப்போமே, அப்படி இருந்து நம்ம ஏன் இப்படி ஆட்டை பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அடுத்து, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். ஓகேங்களா? நீங்கள் சொல்லும் பொருளும் பார்க்கும்போது இந்த பாட்டோடைய சேர்த்து பார்த்துக்கோங்க, அங்கே அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். நேர்மையான உள்ளம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பரந்த உலகத்தை முழுவதுமாக நம்ம ஆட்சி செய்யலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு. பார்னா உலகம். ஓகேங்களா? மாறினா மழை. ஒரு உலகத்தில் மழை பெஞ்சாதான் அந்த அங்கே இருக்கிற காடுகள், வயல் நிலங்கள் எல்லாமே ஒரு பக்குவமாகும். இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவர் ஆகும். பிற உயிர்கள் மீது கருணை காட்டும் அன்பு உடையவரே என்றைக்குமே உலகத்தில் கண்ணியமான வாழ்வை வாழலாம். ஓகேங்களா? அடுத்த லைன், வாட்டும் உலகில் வருந்திடுவோர் இந்த மர்மம் அறியாத மூடரையா. இப்படி உலகத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறத கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலைன்னா இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதே ஒரு முட்டாள் அப்படிங்கிறாரு. அடுத்து, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து
ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி மக்களை ஊட்டுதும் ஒரு தீய செயலென எண்ணினரே அப்படிங்கிறாரு. அப்படின்னா காடு மலையெல்லாம் ஆடு மேய்ஞ்சிட்டு வந்து தான் கன்று குட்டிக்கு கூட பாலை எல்லாம் தராமல் நம்மளை தேடி வந்து பாலை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதை வந்து நீங்கள் தீய செயல் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அடுத்து, அம்புவி மீதில் இவ்வளோ ஆடுகளும் உம்மை அண்டை பிழைக்கும் உயிரல்லவோ. இந்த பூமியில் இருக்கிற ஆடுகள் எல்லாமே நம்மளை அண்டை பிழைக்கிற ஒரு ஜீவன், உயிர் தானே. ஓகே. அடுத்து, நம்பி இருப்பவர் கும்பின வயிறு. ஓகேங்களா, நம்மளை நம்பி இருக்கிறவங்களோட வயிறு எரியும்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து நன்மை வருமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து, 1000 பாவங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு சாதாரண ஒரு ஆட்டினுடைய தலையை பலி கொடுக்கறதுனால நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வாழ்வில் செஞ்ச தீயதும் சரி நல்லதும் சரி எப்பயுமே நம்மளை விட்டு போகாத ஐயா அப்படிங்கிறாரு. அடுத்து, ஆதலால் தீவினை செய்வேண்டா ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம். இதனால் நீங்கள் வந்து தீங்கெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு சாதாரண ஏழை ஆட்டோட உயிரை வாங்க வேண்டாம். ஓகேங்களா. பூதலன் அப்படின்னா பூமி. ஓகேங்களா. பூமி இந்த உயிரை வாங்கிறதுனால பூமி வந்து தன்னை நரகமாக ஆக்கிவிடும். இந்த புத்தியை வந்து நீங்கள் விட்டு விடுங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே, இப்போ வாங்க நூல்வழி பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பாருங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா. இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 27/8/1876. ஓகேங்களா. இவர் பிறந்த ஊர் தேரூர், நாகர்கோயில். ஓகேங்களா. அடுத்து, கவிமணியோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. ஓகேங்களா. கவிமணியோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சாந்தலிங்க தம்பூரான். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் பழைய டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக நிறைய டைம் கேட்டுக்கிற கொஸ்டின். ஓகேங்களா. கவிமணியோட ஆசிரியர் சாந்தலிங்க தம்பூரான். ஓகேங்களா. அடுத்து இவருடைய மொழி புலமை பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், மலையாளம். ஓகேங்களா. இந்த 3 மொழியும் அவர் நல்லா பேசுவார். அடுத்து இவர் 2 பாடல்களும் மொழிபெயர்த்திருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமர் கய்யாம் என்ற பாரசீக கவிஞரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பிட் ஜெரால்டு. ஓகேங்களா. அதை தமிழில் உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு மொழிபெயர்த்தவர் நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா. ஓகே, உமர் கய்யாம் பாடல் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கியாஜுதீன் அபுல் பாத். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. கவிமணி பற்றி பார்க்குறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ரூபாய்த் என்பது 4 செய்யுள். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய தி லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா. எட்வின் அர்னால்டு த லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு நூல் எழுதினார். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர், ஆசிய ஜோதிங்கிற பேரில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. ஓகேங்களா. அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள். கவிமணி. ஓகேங்களா. இவர் வெறும் தேசிய விநாயகம் பிள்ளை தான். கவிமணிங்கிற பட்டம் கொடுத்தது சென்னை மாநில தமிழ் சங்கம் 1940 தான் கவிமணி அப்படிங்கிற பட்டம் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இவர் எல்லாருமே செல்லமாக குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை கவிஞர்னா வள்ளியப்பா. ஆனால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவருடைய நூல்கள் பாருங்கள். இதுக்கு ஷார்ட்கட் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாமே பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்பியம். ஓகேங்களா. நாஞ்சில் நாட்டு மருமகள் வச்சுக்காங்க. அவங்க மருமகளுக்கு ஒரு குழந்தை செல்வம் பிறக்குது. அந்த குழந்தை செல்வம், அந்த குழந்தையோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலரும் மாலையுமா இருக்குது, பசுவும் கன்றுமா இருக்குது. ஓகேங்களா. அந்த குழந்தை பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காந்தருள் சாலை. ஓகேங்களா. அந்த காந்தருள் சாலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இளம் தென்றலோட ஆசிய ஜோதி,
அந்த குழந்தைக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஆசியா ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு இதமான உமர் கய்யாம் பாடல்களை தேவியன் கீர்த்தனைகள் வந்து வாசித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இவருடைய புகழை பாருங்க. இவரை பற்றி புகழ்ந்தவர், தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்ள பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்கத்தக்க எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு சொன்னவர் டி.கே. சண்முகநாதன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வாங்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி, தி லைட் ஆஃப் ஆசியா. ஓகேங்களா. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஆவார். ஓகேங்களா. மூணாவது கொஸ்டின், ஒருவர் செய்யக்கூடாதது. ஓகேங்களா, தீவினை. செகண்ட் ஒன். நாலாவது கொஸ்டின், எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுது ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே, பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செகண்ட் ஒன், பாலை ப்ளஸ் எல்லாம். ஓகேவா. ஆறாவது கொஸ்டின், இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். ஓகேங்களா. மலை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலை எல்லாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அண்டு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு கூறியவர் நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேவா. தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.